Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு Sunday full day vlog தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Sunday நாளே நான்வெஜ் ரெசிபி தான். இன்னைக்கு வீக்கெண்ட் நாள அப்படியே வெளிய அவுட்டிங் போயிருந்தோம் ஈவினிங் மேல. இன்னைக்கு வந்து என்ன ரெசிபிலாம் செஞ்சிருந்தேன்னு ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு சண்டேன்றனால எல்லா வர்க்கும் பொறுமையா தான் செஞ்சேன். நைட்டே வந்து இட்லிக்கு மாவு அரைக்கலாம்னு எல்லா அரிசி உளுந்த பருப்புலாம் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சிட்டேன். மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வர்க் இதுதான், மாவு அரைச்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் டீ காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பொறுமையாக தான் ரெடி பண்ணேன். அவங்க வந்து ஒரு 10 o'clock வரைக்கும் எந்திக்கல, அதனால் அவங்களுக்கு சூடாக செஞ்சு கொடுத்துக்கலான்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட்டாக தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். சேமியாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த சேமியா தான் போட்டிருப்பாங்க பேக்கெட்டில், இருந்தாலும் நம்ம வறுத்துட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பொடி பொடியாக வரும். சேமியாவை நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு. தாளிப்புக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். நல்லா தாளிப்பு ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நான் இது செய்கிறதுக்குள்ளே அப்படியே பிரஜனும் எழுந்து ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டான். அவன் வந்து எழுந்த உடனே காஃபின்னு கேட்டுகிட்டே இருந்தான். நானும் சொல்லி பார்த்தேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் காஃபி கொடுறான்ட்டு. அவனுக்கு காஃபி தான் வேணும் அடம் பிடிச்சதுனால அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேமியா உப்பு வந்து நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். பிரஜனுக்கு, பசங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான். என் ஹஸ்பண்டுக்கு வந்து நைட்டு சாதம் இருந்தது, அது வந்து தயிர் கரைச்சி கொடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் வாங்கிறதுக்காக போயிட்டாங்க, அதனால நான் எல்லா ஒர்க்கும் அப்படியே சைட் பை சைட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே துவைக்கிற துணியும் மிஷினில் போட்டாச்சு. காஃபி போட்டு பிரஜனுக்கு கொடுத்துட்டேன். அவனும் டிவி பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தான். பசங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எழுந்த உடனே அவங்க ஃபுல்லாக விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம வீடு க்ளீன் பண்ண முடியாது. வெளியே ஃபுல்லாக செம்ம வெயில். இன்றைக்கி தொடர்ந்து ஒரு நாளால் மழை பெஞ்சிட்டு இருந்தது, இப்போ நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே தண்ணி நல்லா வற்றி சேமியா நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா வற்றி சேமியா நல்லா வெந்துருச்சு. நம்ம கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் சாப்பிடும்போது நம்ம எடுத்து பார்த்தா நல்லா பொடி பொடியாக இருக்கும். அப்படியே பையனுக்கும் சக்கரை வச்சு சேமியா உப்புமா வச்சு கொடுத்துட்டேன். பசங்க 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பசங்களும் கரெக்டாக சாப்பிடும் போது என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க மீன் வாங்கிட்டு. மீனும் நானும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். மீன் கடையில் எப்பவும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணாலும் நம்ம வீட்டில் நல்லா திருப்பி இன்னொரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. வறுக்கிறதுக்கு குழம்புக்கும் தனித்தனியாக மீன் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு வந்து மசாலா போட்டு வச்சிடலாம். மீனில் 1 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு நான் 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு லெமனை இந்த மாதிரி புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. லெமன் இல்லைனா புளி கரைச்சல் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லெமன் பிழிஞ்சு விடும்போது நம்ம லெமனில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். நான் பிழிஞ்சு விடும்போது விதை வந்து விழுந்துருச்சு, அதையும் எடுத்துடலாம். அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் கசப்பு வந்த மாதிரி ஆகிடும். எடுத்து வச்சுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அப்படி நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். குழம்புக்கு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு வந்து நம்ம புளி சேர்க்கும் போது அதிகமாக சேர்க்கணும். நான் அதிகமாக தான் புளி எடுத்திருக்கேன். புளி தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணி கூடவே நான் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளுக்கு நான் 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்காக நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள். தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். புளி நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எப்போ நான் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்ப்பேன். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா குழையிற வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் பத்தை, அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள்லாம் சேர்த்தாச்சு. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஃபுல்லாக சேர்த்துடலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம்.
தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்துட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் திக்காகணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி உப்பு கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறேன். இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து திக்காகணும். குழம்பு நல்லா திக்காயிருச்சு. நம்ம மீன் எப்பவுமே சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காயிட்டதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். திக்காகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். குழம்பு நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். மீன் சேர்க்கும் போது ஒரு ஒன்றா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே பக்கமாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் மீன் குழம்பு செய்யும்போது உப்பு காரம் அப்புறம் புளி மட்டும் கரெக்டாக சேர்த்திங்கனாலே மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சேர்த்துட்டு ஒரு நல்லா மீன் கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப கலரக்கூடாது. ரொம்ப கலர்னோன்னா மீன் வந்து உடஞ்சி தூள் தூளாயிரும். நல்லா விட கலந்து விட்டுட்டு இது அப்படியே 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடும். மீன் குழம்பு ரெடியாக இருக்கிறதுக்குள்ள ஒரு பக்கம் வந்து நான் அரிசியும் களைஞ்சி வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு. சண்டேன்றதால நம்ம நான்வெஜ் ரெசிபிலாம் செய்கிறதுனால அதிகமாக வேலை இருக்கும். அப்போ வந்து நம்ம வேலை கடகடன்னு செய்யணும். இந்த பக்கம் குழம்பு வச்சா அந்த பக்கம் நம்ம ரைஸ் வச்சிடணும். ரைஸும் நல்லா வெந்துருச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அதுவும் வடித்து விட்டுறேன். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடும் வடித்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹீட் பண்ணிக்கலாம். சாப்பாடும் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பக்கம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் டீப் ஃப்ரை பண்ணலை. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் நான் 4 மீனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீன் போடும்போது பொறுமையாக போடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் தான் மீன் சேர்த்துக்கணும். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மட்டும் தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நான் செஞ்ச மாதிரி கூட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்கும். நான் 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்க ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நான் வந்து மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் பசங்களுக்கு கொடுக்கறதுனால. ரொம்ப காரமாக இருந்தால் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த காரம் வந்து மீடியமாக இருக்கும். நான் 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா எண்ணெயும் அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆயிரும். அடுத்தபடி நம்ம யூஸ் பண்ண முடியாது. நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா மீனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போதே பசங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு பசங்களையும் சாப்பிட வச்சாச்சு. ஆஃப்டர்நூன் எல்லாம் லஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே நாங்கள் வெளியே கிளம்பி போகிறதுனால எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு மீன் குழம்பு எல்லாம் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் மாற்றி வச்சாச்சு. மீன் குழம்பு சாப்பாடு எல்லாம் மாற்றி வச்சுட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணனால கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக ஆயிலாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்படியே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு 4:30க்கு மேலே எல்லாம் கிளம்பியாச்சு. பசங்களும் கிளம்பி வெளியே ரெடியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. 4 o'clock போகலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா பிளான் வந்து லாஸ்ட்டில் சேஞ்ச் ஆகிடுத்து 4:30க்கு போகலான்ட்டு. அதுக்கப்புறம் பொறுமையாக 4:30க்கு தான் போகணும். கிளம்பி போயாச்சு. பைக்கில் தான் போயிட்டுருந்தோம். பைக்கில் போகும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து பிரஜன் ஸ்கூல் போகிற வழியில் அம்மன் கோயில் இருக்கும், நாகாத்தம்மன் கோயில். அந்த கோயில் தாண்டிட்டதுக்கப்புறம் தான் பிரஜன் ஸ்கூல் இருக்கும். பிரஜன் ஸ்கூல் தாண்டிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தள்ளி வந்து ஒரு சின்ன ரிவர் இருக்கும். இந்த ரிவர் நேம் வந்து முசி ரிவர். லாஸ்ட் இயர்லாம் இங்கே செம்ம தண்ணி இருந்துச்சு. மழை அதிகமாக இருந்ததுனால இந்த இயர் வந்து கொஞ்சம் கம்மி தான். எப்போவும் வெளியே போகிறதா இருந்தால் நாங்களும் சுகுணா ஃபேமிலி தான் போவோம். என் ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுறான்னா அவங்க ஃபேமிலியும் 2 பேர் தான் சேர்ந்து போவோம். இந்த வாட்டி வந்து எக்ஸ்ட்ரா 2 ஃபேமிலி வந்து எங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் ஒரு பைக்கில் போயிருந்தோம். அவங்க 2 பேர் ஃபேமிலி வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த முசிறி ரிவர் கிட்ட கொஞ்சம் நேரம் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு சுகுணா ஃபேமிலிட்டே சொல்லிவிட்டு அவங்களும் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்து வந்து இமியா சாகர் லேக் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வீடியோ எடுத்திருந்தேன். 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேன்னு நிறைய செடி மரங்கள் தான் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த லேக் போகிற வழியில் வந்து ஃபிஷ் ஃப்ரை கடை வந்து நிறைய இருக்கும்.
நாங்கள் போகும்போது வந்து ஷார்ட்கட்டில் போனதுனால வீடியோ எடுக்கலை, வரும்போது காமிக்கிறேன். நாங்கள் இந்த லேக் வந்து ஒரு 2-3 தடவை போயிட்டோம். மற்றவங்க எல்லாருமே இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருக்கும் போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு போயிருந்தோம். ஆனால் பக்கத்தில் யாரும் ஃபோட்டோ எடுக்க முடியாது, கொஞ்சம் தூரமாக இருந்து தான் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியும். அந்த லேக் பக்கத்தில் வந்து நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, கொஞ்சம் தூரமாக இருந்து தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்து சன்செட் பார்க்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. சண்டேன்றதுனால செம கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே சன்செட்டையும் வீடியோ எடுத்தாச்சு. இந்த லேக் பக்கத்தில் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரிலாம் வழி இல்லை, ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இந்த சன்செட் பார்க்குறதுக்கே ஈவினிங் டைமில் வருவாங்க. அதுவும் சண்டேயில் சொல்ல வேணாம், செம கூட்டமாக இருக்கும். இந்த இடம் வந்து மலைப்பகுதி மாதிரி தான் இருக்குது. நாங்கள் மேலே மேடாக இருக்க இடத்துல தான் இருந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இது கீழே வந்து ஃபுல்லாக மலை மாதிரி இருக்குது. லைட்டாக ஸ்லிப்பானாலே பார்த்து பொறுமையாக தான் எடுக்கணும் வீடியோஸ் ஃபோட்டோஸாக இருந்தால். இங்கே வந்து மக்கள் கூட்டம் செம்மையாக இருந்துச்சு, பாருங்கள் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. இந்த லேக்கில் தான் ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு உடனே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்களாம். அந்த ஷாப் தான் லைனாக வர வழியில் இருக்கும். நாங்களும் வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பார்க்கிங் அப்படிலாம் கிடையாது, வர வழியில் ஃபுல்லாக பைக்கு கார்லாம் நிறுத்திட்டு எல்லோரும் அந்த லேக் பக்கத்தில் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே அந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கே ஒரு கூட்டம் வரும், நான் போகும்போது காமிக்கிறேன். 4 பைக்கும் தொடர்ந்து லைனாக போயிட்டு இருந்தது. சண்டே வந்தாலே ஈவினிங் கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு வருவோம். இந்த வாட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லோரும் வெளியே போயிட்டு வந்தோம். லேக் பார்த்துட்டு வர வழியில் நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஃபிஷ் ஃப்ரை கடையெல்லாம் நிறைய இருக்கணும், அந்த இடம் தான் இது. பாருங்கள் லைனாக ஃபிஷ் ஃப்ரை கடை தான் இருக்கும். நாங்கள் இங்கேருந்து ஒரு 6 o'clock கிளம்பிட்டோம், அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் டைம் ஆக ஆக ரொம்ப கூட்டமாயிரும். இங்கே இந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கே மக்கள் அவ்வளோ கூட்டமாக வருவாங்க. ஃபுல்லாக லைனாக இங்கே கார் தான் அதிகமாக நிற்கும். லாஸ்ட்டு சண்டே கூட இந்த இடத்துக்கு வந்திருந்தோம், சும்மா ட்ரைவ் போகலான்ட்டு. இந்த ஃபிஷ் ஃப்ரை கடை வரும்போது செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு, அதனால் அங்கேருந்து டேர்ன் பண்ணிட்டோம். இந்த வாட்டி வந்து சீக்கிரமாக கிளம்புனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி வீட்டுக்கு தான் போகிறோன்ட்டு நினச்சோம், பார்த்தா லாஸ்ட்டாக பிளான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட் ட்ரெக் பார்க் போகலான்ட்டு எல்லோரும் பிளான் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து 7 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தூரமாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. அடுத்து ஃபாரஸ்ட் ட்ரெக் பார்க் தான் போயிட்டுருக்கோம். எப்படி வீட்டுக்கு போனால் டிவி இல்லைனா மொபைல் தான் எல்லோரும் பார்த்துட்ருப்போம். சரி கொஞ்சம் நேரம் வெளியே என்ஜாய் பண்ணலான்ட்டு எல்லோரும் ஓகே சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ஃபாரஸ்ட் ட்ரெக் பார்க் போகிற வழியில் சைக்கிளிங்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பசங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க பைக்கில் வரும்போது. ஆத்வி பாப்பாவும் செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. பாப்பா வந்து பைக்கில் உட்காராமல் நின்றுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு. குட்டீஸ்லாம் செம்ம ஹாப்பி. இன்றைக்கி வந்து டே ஃபுல்லாக பசங்க எதுவும் தூங்கவே இல்லை, நைட்டு தான் தூங்குனாங்க. எப்பவும் வீட்டில் இருக்கும்போது ஆஃப்டர்நூன் டைமில் தூங்க வச்சுருவோம். இன்றைக்கி வெளியே போகிறதுனால பசங்க யாருமே தூங்கலை. வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு அப்புறம் தான் தூங்கினாங்க. ஆர்பிலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, பைக்கில் ஒரே டான்ஸ் ஆடிட்டே வராங்க. இந்த ஃபாரஸ்ட் ட்ரெக் பார்க்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை போயாச்சு, இது செகண்ட் டைம் போயிட்டுருக்கோம். ஃபைனலாக ஃபாரஸ்ட் ட்ரெக் பார்க்கும் வந்தாச்சு. பைக்கும் பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட்டு வாங்கிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதான். அடல்ட்ஸ்க்கு வந்து 20 rupees. இதுதான் ஃபாரஸ்ட் ட்ரெக் பார்க்கோட என்ட்ரன்ஸ். சின்ன பசங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன கேம்ஸு, அப்புறம் பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க் மாதிரி. இதை தாண்டிட்டதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். நாங்கள் இதில் ஆல்ரெடி போனதுனால எங்களுக்கு வந்து வழி தெரியும், அதனால் நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். சின்ன பையன் வந்து ரொம்ப சேட்டை, அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க அப்பா போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் ஒரு சின்ன டேம் இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும் போது வெயில் டைமில் வந்துருந்ததுனால ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது. இப்போ மழை டைம்ன்றதுனால ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இதை ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு போகணும். இங்கே போனோன்னா அந்த அப்படியே அந்த பாறாங்கல் மேலே வந்து நம்ம ஏறி ஃபோட்டோ எடுக்கலாம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம ரீச் ஆகும் போதே 6:30 மேலே ஆகிடுச்சு. அப்புறம் 7 o'clock வந்து கீழே இறங்கி வந்தாச்சு. ஒரு பக்கம் தான் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இன்னொரு நாள் போய்க்கலான்ட்டு திரும்ப வந்தாச்சு. இங்கே அப்படியே நம்ம நடந்து போகும்போது காட்டு பகுதியில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போகும்போது 6:30 ஆனதுனால கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருந்தது, ஒரு பக்கம் வந்து இருட்டாயிடுச்சு. எல்லோரும் அப்படியே 1 by 1 ஃபாலோ பண்ணிவிட்டு போகணும். ஆர்வி அப்போல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இங்கே மேலே ஏறி போகும்போது பசங்களை வச்சுட்டு ஏறிட்டு போக முடியல,
ஈஸியாக வந்து மேலே ஏறி போக முடியாது. ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்கும். பார்த்து பொறுமையாக தான் போகணும் பசங்களை வச்சுட்டு. சின்ன பையன் ஓடிட்டே இருக்கான் கீழே போகும்போது. எல்லோரும் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் செல்ஃபி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறி போக ஆரம்பித்தாச்சு. ஃபைனலாக மேலே ஏறி வந்தாச்சு. மேலே ஏறி பார்த்த வியூ செம்மையாக இருக்கும். ஓல்ட் சிட்டியை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் பாருங்கள். இங்கேருந்து எல்லாருமே செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்ஃபி எடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது வழியில் நம்ம எதுவும் வீடியோ எடுக்கலை. டைம் ஆகிடுச்சுலாம், செம்ம டயர்டில் வந்தோம். தோசை செய்யலான்ட்டு நான் மார்னிங்கே மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதுவும் நல்லா புளிச்சிருச்சு. நல்லா விட கலந்து விட்டுட்டு மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக. நைட்டு வந்து மீன் குழம்பு தோசையும் தான். ஆஃப்டர்நூன் வந்து மீன் குழம்பு நான் அதிகம் தான் வச்சுட்டு போனேன். அதை வச்சு சாப்பிட்டாச்சு. நைட் சாப்பிட்டு எல்லாம் தூங்குறதே கரெக்டாக இருந்தது. நான் ஆஃப்டர்நூன் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு போனதுனால வந்த உடனே ஈஸியாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த உடனே எந்த ஒர்க்கும் இல்லை. மாவு கலக்கிட்டு தோசை சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தூங்கியாச்சு. இன்றைக்கி சண்டே வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல் டே ஒர்க்கு. அப்படியே எல்லாமே அவுட்டிங் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படியே தோசை சுட்டு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். குடிக்கிறதுக்கு வந்து சுடுதண்ணி தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி வெயில் இருந்தாலும் கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு நைட் ஆகிட்ட அப்புறம். அதனால் சரி சுடுதண்ணியை கொடுத்துடலான்ட்டு சுடுதண்ணி தான் போட்டு கொடுத்தேன் பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். அப்படியே ஒரு பக்கம் மீன் குழம்பு சூடு பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு தோசை சுட்டு கொடுத்துட்டு மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கும் தோசை சுட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு. இந்த சண்டே இப்படி தான் போச்சு. எல்லோருக்கும் சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.